அனைவருக்கும் வணக்கம். மார்ச் 18த் நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த ஒரு பரிந்துரையும் நான் வழங்குவது இல்லை. டிஸ்க்ளைமர படிச்சுக்கங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். இப்போ எக்ஸஸ் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 23,660ல நம்மளுக்கு வர்த்தகம் ஆயிட்டிருக்கு. அப்போ நம்ம நிஃப்டி க்ளோசிங்க்கு இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ளாட் ஓப்பன். எஸ்டர்டே ஹைக்கு மேலே நம்மளுக்கு ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா ஒரு கேப் அப் ஓப்பன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அப்போ எஸ்டர்டே ஹைக்கு மேலே ஓப்பன் ஆகி சஸ்டெயின் ஆகணும். ஓப்பன் இங்கே இப்போ 23,655ல் ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆச்சும் இந்த ஹைக்கு மேலே நம்மளுக்கு சஸ்டெயின் ஆகினாங்க மட்டும்தான் ஒரு கால் செல்லர் பேனிக் ஆகி மார்க்கெட்டை மேலே கொண்டுட்டு போக முடியும். இல்லை மார்க்கெட்டை இந்த ஹையிலேருந்து ரிஜெக்ஷன் ஆகி கீழே வராங்க அப்படின்னா ஒன்று நம்மளுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ் எஸ்டர்டே ப்ரீவியஸ் க்ளோஸ் 23,574. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அங்கேருந்து கீழே வந்தாங்கன்னா இந்த ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிக்கிங்க. இந்த ட்ரெண்ட் லைனில் நம்ம திக்காக பண்ணிக்கலாம். இந்த ட்ரெண்ட் லைனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனில் கீழே வராங்களா மேலே போகிறாங்களான்னு பாருங்கள். இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே இப்போ இந்த இதில் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஒன்று இந்த இடத்துல உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணணும். இல்லை இதை பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக அடுத்தது இந்த 23,350 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். அப்போ இந்த 2 இடம் வந்து ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு முக்கியமானதாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம ஓப்பன் ஓப்பன் ஸ்ட்ராட்டஜியை நம்ம செக் பண்ண சொல்லியிருக்கோம். ஓப்பன் வந்து ஓப்பன் பிலோ ஓப்பன் எபோ அது ப்ளஸ்ஸு 15 மினிட்ஸ் கேண்டில் ஹை லோ 15 மினிட்ஸ் கேண்டில் ஹை லோ வந்து மார்க் பண்ணிக்கிங்க. இந்த லோக்கு வரப்போ உங்களோட ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணுங்கள். இந்த ஹைக்கு போகிறப்போ உங்களோட ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணுங்கள். இதுக்குள்ளேயே இருக்கிறாங்க அப்படின்னா அந்த ரேஞ்ச் இப்போ 15 மினிட்ஸ் கேண்டிலோட ரேஞ்சை பொறுத்து ரேஞ்ச் ஒரு 100 பாயிண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா இதுக்குள்ளே இருக்கிறாங்கன்னா அந்த 100 பாயிண்ட்டுக்குள்ளே தான் நம்மளுக்கு மார்க்கெட்டு மூவ்மெண்ட்டு ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். அப்போ இந்த இடத்துக்கு வரப்போ மார்க்கெட்டு ஒன்று 23,475 இந்த இடத்துக்கு வரப்போ மார்க்கெட் சப்போர்ட் எடுக்குதான்னு பார்க்கணும். அந்த இடத்துல காலன் புட்டு என்ன பண்ணுறாங்க 450 காலன் புட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கணும். இல்லை மார்க்கெட் அங்கேருந்து கீழே பிரேக் பண்ணி கீழே வராங்கன்னா இந்த 23,350 காலன் புட்டு மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். மீட் பண்ணிவிட்டு இந்த ஹைலோ இவங்களோட ஹைக்கு மேலே யார் இருக்காங்க அப்போ மேலேருந்து கீழே வராங்க அப்படின்னா புட் ஆப்ஷன் வந்து 2 பேரும் மீட் பண்ணுவாங்க. காலும் புட்டும் மீட் பண்ணுறப்ப புட் ஆப்ஷனோட ஹைக்கு மேலே கால் இருக்கிறாங்க அப்படின்னா மார்க்கெட் ரேஞ்ச் வந்து திருப்பி அங்கேருந்து கொடுக்கறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். அந்த ஹையை பிரேக் பண்ணாத வச்சும் மார்க்கெட்டு புட் ஆப்ஷனோட ஹையை பிரேக் பண்ணாத வச்சும் மார்க்கெட்டு மேலே தான் இருக்க போகுது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. யார் 23,350 கால். அப்போ அந்த இடத்துல வந்து நீங்கள் இந்த இடத்துக்கு வரப்போ இந்த மீட்டிங் பாயிண்டாக கான்செப்டை அப்ளை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு இம்பேக்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நோட் பண்ணிக்கிங்க. இந்த இடத்துக்குலாம் வரப்போ உங்களோட ஸ்ட்ராட்டஜியை அப்ளை பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 1 ஹவர் சார்ட். 1 ஹவர் சார்ட்டில் நம்மளுக்கு இந்த ஏரியா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ மார்க்கெட்டு இந்த ட்ரெண்ட் லைனுக்கு எபோ தான் நம்மளுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்போ இந்த ட்ரெண்ட் லைனுக்கு எபோ இந்த ஹைக்கு எபோ இருக்கிறாங்க மார்க்கெட்டு. இந்த கேண்டிலோட ஹைக்கு எபோ இருக்கிறாங்க அப்படின்னா மார்க்கெட்டு மேலே போயிட்டு கீழே வராங்க அப்படின்னா இது ஒரு சப்போர்ட்டாக செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். எது அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் கீழே வராங்க அப்படின்னா மேலே போயிட்டு கீழே வராங்க அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனை சப்போர்ட் எடுத்துகிட்டு திருப்பி இங்கேருந்து மேலே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். எதை வச்சும் போவாங்க அப்படின்னா 23,850 வச்சும் நம்மளுக்கு இன்றைக்கி ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது. பார்க்கலாம் எந்த மாதிரி மூவ்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. அப்போ இந்த ஹை டு லோ வந்து நம்மளுக்கு கம்மியாக இருக்கிறாங்க அப்படின்னா இந்த லோ டு ஹை வந்து ஒன் டே ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு 200 பாயிண்ட் கொடுக்கறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது. இதையும் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேற்று சொல்ல மறந்துட்டேன். நம்மளுக்கு இந்த ஐவி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இந்த இந்த ஆப்ஷன் செயினில் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் கால் சைடு 20 இருக்குது. புட் சைடு நம்மளுக்கு 23 இருக்குது. அப்போ இவ்வளோ ஹைவிலாம் இருந்தது அப்படின்னா மார்க்கெட்டு மேலேயும் கீழேயும் நம்மளுக்கு ஒரு மூமெண்ட்டு பெரிய மூமெண்ட் ஒரு 150 பாயிண்ட் 100 பாயிண்ட்டுங்கிறது மேலேயும் கீழேயும் நம்மளுக்கு கொடுக்கறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம இது வந்து மீனிங் பண்ணும். இந்த ஐவி வந்து நம்மளுக்கு 20க்கு மேலே இருக்கிறாங்க அப்படின்னாவே ஓகேங்களா. அப்போ மார்க்கெட்டில் மேலேயும் கீழேயும் தான் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அது இல்லாமல் நம்மளுடைய டெக்னிக்கலும் அதுதான் சொல்லுது. அப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு இங்கே ஹைக்கு மேலே போகலை அப்படின்னா
கீழ வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கிறப்ப 23,450 23,350 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டா இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கு. இங்க வந்துட்டு சப்போர்ட் எடுத்துட்டு மேல போறதுக்கு தான் அதிகமா இருக்கு. இத செக் பண்ணி பாருங்க. எந்த மாரி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ட்டு. நன்றி. வணக்கம்.